சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என்ன ஒரு அற்புதமான செய்தி இன்று உன்னை தேடி வந்துள்ளது தெரியுமா? இந்த செய்தியை உன் செவிகளில் கேட்க நேரத்தில் நீ என்ன சொல்வாய் தெரியுமா? இதுவே நான் கேட்டது போதும், இந்த நிமிடம் கூட நீ உயிர் பிரிந்தாலும் நான் சந்தோஷமாக உயிரிடுவேன் என்று, அதுபோல ஒரு காரியம் இன்று உன் துணை முடிவெடுத்துள்ளார் என்று கேட்கும் பொழுது என் உள்ளமே ஆனந்தமாக கொண்டாட்டமாக இருக்கிறது. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் இது போல ஒரு நாள் வராதா என்று நீதான் காத்திருக்கிறாய் என்று நினைத்தாயா? இல்லை, நானும் காத்திருந்தேன். உன்னிடம் இது போல ஒரு விஷயத்தை சொல்ல துடித்துக் கொண்டிருந்தேன். அற்புதத்தில், சந்தோஷத்தில் நீ நிறையப் போகிறாய். இந்த காரியம் இன்னும் 7 நாட்களில் உனக்கு நிறைவேறப் போகிறது. இந்த அற்புதமான காரியம் நடக்க வேண்டும் என்று விதி இருக்கும். என் பிள்ளைதான் இந்த வாக்கை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். உன் துணை எடுத்த முடிவு அருமையான முடிவு. உன் துணை இப்படி ஒரு முடிவை எடுப்பார் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. அதனை ஒரு அற்புதமான காரியம் உன் துணை எடுத்துள்ளார். அவரை சுற்றி இத்தனை கெட்ட மனிதர்கள் இருந்தும் இது போல ஒரு நல்ல காரியத்தை அவர் கையெடுத்து இருக்கும் பொழுது ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. ஆனால் நல்ல காலம் பிறந்துவிட்டால் எல்லோரது எண்ணமும் மாற்றப்படும். எல்லோரது எண்ணமும் நன்மையில் முடியும் என்பது இதற்கு உதாரணமாக மாறிவிட்டது. நீ நினைத்து பார்க்க முடியாத ஒரு காரியத்தை உன் துணை எடுத்து விட்டார். உன் நல்லதுக்காக அவர் இப்படி செய்ய போகிறேன் என்று இறுதி முடிவை எடுத்துள்ளார். இன்னும் 7 நாட்களில் உன்னை தேடி வரும் உன் துணை இன்ப அதிர்ச்சியை உனக்கு கொடுக்கப் போகிறார். கண்களில் கண்ணீரோடு அரவணைத்துக் கொள்ளப் போகிறார். உன் துணை உன்னை எத்தனை அற்புதமான நல்ல காரியம் உனக்கும் உன் துணைக்கும் நடக்கப் போகிறது தெரியுமா? ஆடி முடிந்து ஆவணியில் இந்த நல்ல காரியம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. அற்புதமான காரியத்தை, நல்ல செய்தியை உன் துணையின் வாயால் நீ கேட்க வேண்டும் என்று என் ஆசை. அவர் சொல்ல சொல்ல ஆனந்த கண்ணீர் நிரம்பி அவரை நீ அரவணைத்துக் கொள்வாய். உன் வாழ்க்கை அன்று முதல் மாற்றம் பெறும். உன் வாழ்க்கை அத்தனை பேரும் முடிந்து விட்டது என்று நினைத்த அன்றிலிருந்து உன் வாழ்க்கை தொடங்கப் போகிறது என்று, உன் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைத்தாயோ அந்த இடத்தில் மீண்டும் தொடங்கப் போகும் என்று நான் வாக்கு கொடுத்து சத்தியம் செய்து சொல்கிறேன். என் வாக்கு தவறமாட்டேன். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.